ராமானுஜருடைய அந்த உயர்ந்த எளிமை பண்பு. அல்லால், அல்லால்னா அது தவிரன்னு அர்த்தம். மிக்க சீலம் அல்லால், ராமானுஜன் மிக்க சீலம் அல்லால், ராமானுஜருடைய அந்த உயர்ந்த எளிமைங்கிற பண்பு இருக்கே, அல்லால் அது தவிர, உள்ளாது என் நெஞ்சு, உள்ளுதல்னா நினைத்தல், உள்ளாது என் நெஞ்சுனா ராமானுஜருடைய எளிமையை தவிர வேறு எதையுமே இப்போது அடியனுடைய மனம் சிந்திப்பதில்லை. அப்ப இது வரைக்கும் ரெண்டு பார்ட் பார்த்தோம். ஒரு பார்ட், யாரெல்லாம் பெரிய பெருமாள் திருவடியை உள்ளத்துல வைக்கலையோ அவள்கிட்ட என் நெஞ்சம் விலகி வந்துடுத்து, நீங்கி வந்துடுத்து. எதுல ஈடுபாடு கொண்டதுன்னா, திருமங்கை ஆழ்வார் திருவடியில ராமானுஜர் எப்படி ஈடுபாடு கொண்டாரோ அது போல என் நெஞ்சு ராமானுஜருடைய சீல குணம், அந்த உயர்ந்த எளிமை, அதிலே ஈடுபட்டு விட்டது. ஆனா உள்ளாது என் நெஞ்சு வேற எதையுமே நினைக்க மாட்டேங்கிறது. இதுக்கு காரணம் தான் தெரியலன்னார். நான் ஒரு பாட்டு தானே பாடினேன், வேற ஒண்ணுமே பண்ணலையே, ஆனாலும் என் நெஞ்சு ராமானுஜருடைய எளிமையை மட்டும் நினைக்கிறது, வேற எதையுமே நினைக்க மாட்டேங்கிறது. இதுக்கு என்ன காரணம்? ஒன்று அறியேன் எனக்கு உற்ற பேரியல்வேன்னார். எனக்கு உற்றனா எனக்கு ஏற்பட்ட, இயல்புனா ஒரு தன்மைன்னு அர்த்தம், பேரியல்புனா சிறந்த தன்மை. எனக்குற்ற பேரியல்வேனா எனக்கு இருந்த சிறந்த சுபாவம். மத்தவா எல்லார விட்டு விலகி வரேன், ராமானுஜருடைய குணத்தை மட்டும் சிந்திக்கிறேன். இந்த பேரியல்பு, இந்த தன்மை, இந்த சுபாவம், இந்த சிறந்த சுபாவம் எனக்கு ஏற்பட்டதே, எனக்கு உற்ற பேரியல்வே. ஒன்று அறியேன்னார். ஒன்றுனா ஒரு காரணம்னு அர்த்தம். ஒன்று அறியேன்னா இதற்கு என்ன காரணம்னு ஒண்ணு கூட என்னால சொல்ல முடியலையே. ஏன்னா ஒரு பாட்டு தான் இப்ப பாடி முடிச்சேன். ஒன்று அறியேன், என்ன காரணம் என்று புரியவில்லை. ஆனா என் மனசு உலகியல் மக்கள்கிட்ட விலகி வருது, ராமானுஜருடைய சீல குணத்தை சிந்திக்கிறது. ஒன்று அறியேன் எனக்குற்ற பேரியல்வே, இதற்கு என்ன காரணம்னு அடியனுக்கு புரியவில்லையேன்னார். புரியலைன்னா என்ன அர்த்தம்னா, எங்கிட்ட என்ன காரணம் இருக்குன்னு புரியல, ஆனா காரணமே இல்லாமல் நெருகேதுகமாக ராமானுஜர் பண்ண அனுகிரகம். அப்ப ராமானுஜர் என்ன பண்றாராம், அவரை வணங்க வேண்டும்னு ஒருத்த மனசால நினைச்சுட்டான்னா, பெருமாள் கூட நிறைய டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் கொடுப்பார். ராமானுஜரோ நெஞ்சத்துல உள்ள மற்ற எல்லா அழுக்கையும் போக்கி நம்மளை தூய்மையாக்கி அவரை மட்டுமே சிந்திக்க வைத்து மற்ற சிந்தனை இல்லாம மனசை தூய்மையாக்குறார்னா, இந்த அனுகிரகத்தை ராமானுஜர் பண்ணதுக்கு என்ன காரணம்னு தெரியல. காரணமற்ற கருணையால் ராமானுஜர் அருளி இருக்கிறார்ங்கிறது தாத்பரியம். அப்ப இந்த பாசுரத்தின் கருத்து, அழகான சோலைகள் சூழ்ந்த அழகிய திருவரங்கம், அங்கே பள்ளி கொண்டு இருக்கும் பெரிய பெருமாளுடைய திருவடிகளை நினைக்காத மக்கள், அவள்கிட்டேருந்து என் மனசு நீங்கி வந்துருத்து. திருமங்கை ஆழ்வார் திருவடியில விடாப்பிடியா பக்தி கொண்டவர் ராமானுஜர், அவருடைய உயர்ந்த எளிமை குணத்தையே என் மனசு சிந்திக்க ஆரம்பிச்சுடுத்து. ஆனா இந்த உயர்ந்த சுவாவம் எனக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னு தெரியல, ஆனா ராமானுஜர் அனுகிரகம் பண்ணி இதை அடியனுக்கு தந்து விட்டார்.